என்ன சுமி சின்ன பிள்ளை மாதிரி கொட்டாங்குச்சி அடிக்கணும் உட்காந்துருக்க. இந்த வெறும் தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சியில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா டாடி? எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அதில்? இதுல என்ன வந்து எனக்கு பிஸ்னஸே நடக்குது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கொட்டாங்குச்சினி இப்படி கையில் பூசினு இருக்கிறத பார்த்தா ம். கூட்டாஞ்சோறு வாங்கி தின்னுவோம் நாங்கள் கொட்டாங்குச்சியில் போட்டு. அந்த ஞாபகம் இருக்கா? அந்த ஞாபகம் பாத்தியா, உனக்கு நான் இது கொட்டாங்குச்சி கட்டவும் உனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த கொட்டாங்குச்சியில் பெரிய மார்க்கெட்டிங் பிஸ்னஸே நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தூக்கி குப்பையில் போடுற கொட்டாங்குச்சியோட பிஸ்னஸ் அவ்வளோ பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி என்ன இதில் சாம்பிராணி போடுவாங்க நெக்ஸ்ட்டு? ஒன்று வந்து கொளுத்திட்டு சாம்பிராணி போடுறோமா, அது நம்ம ஒரு சிலர் செய்யுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பீஸஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. இது ஷைன் பண்ணிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி நிறைய அது என்ன சொல்லுவாங்க, அழகுக்கு வைப்பாங்களா? ஆமாம், நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. அது பேர் எதோ சொல்லுவாங்க, எனக்கு இப்போ வரல, வருமா சொல்கிறேன் சரியா. ஆன்டிக் நினைக்கிறேன், ஆன்டிக் ஒர்க் மாதிரி சம்திங் இது. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து புட்டு செய்யலாம். இங்கே ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை தேய்ச்சி புட்டு செய்வாங்கல்ல. தேய்ச்சி என்ன புட்டு செய்வாங்க? இல்லை, அது சொட்டையாக்குவாங்கல்ல மேலே. அதெல்லாம் எதுவும் ஆக்க மாட்டாங்க. இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது அதில் விழும் இல்லையா சாப்பிடும் போது, அதெல்லாம் எடுத்துட்டு லேயர் மாவு பிசைஞ்சிட்டு இதில் வச்சு அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுக்கலாம். இட்லி கூட ஊற்றி எடுக்கலாம் போல இருக்கு. இட்லியும் ஊற்றலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா இட்லி ஊற்றலாம், புட்டா வைக்கலாம். கொட்டாங்குச்சி வந்து இதை வந்து கிளியர் நல்லா ஷைன் பண்ணி உட்கார்ற மாதிரி வச்சுட்டோம்னா, இதுவே நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் கோல மாவு போட்டு வைக்கிறது, அஞ்சரி பெட்டி மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். அஞ்சரி பெட்டினா மசாலா போடலாம். ஆனால் இது பெருசாக இருக்குல்ல, பிரச்சனை இல்லையா? கரெக்டாக இருக்கும்ன்றீங்க அஞ்சரி பெட்டி? இல்லை இல்லை, அஞ்சரி பெட்டிக்கு இவ்வளோ பெருசு தேவைப்படாது. நான் சொல்கிற ஜென்ரலாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே பாட்டாக பிரிக்கிறாங்க, நாலா பிரிக்கிறாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல வரேன் இதில். ஆனால் இப்போ நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னா நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது, அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தான் கேட்டேன், எதுக்காக இதை அடிக்க வச்சுருக்கீங்க? நம்ம வீட்டில் சாம்பிராணிக்காக தான். ஓகே ஓகே, பாய்.